லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தமிழகத்திற்கு தினமும் 3500 கன அடி வீதம் அடுத்த 15 நாட்களுக்கு காவிரியில் தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து கர்நாடகாவின் மாண்டியா மாவட்ட விவசாயிகள் போராட்டம் நடத்துகின்றனர். பெங்களூரு, மைசூரு உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று கன்னட அமைப்புகள் போராட்டம் நடத்தின. இந்த நிலையில் காங்கிரஸைச் சேர்ந்த கர்நாடக முதல்வர் சிவக்குமார் காவிரி விவகாரம் குறித்து டில்லியில் பேசினார். இந்த ஆண்டு கர்நாடகாவுக்கு வருண பகவான் கருணை காட்டவில்லை. காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்வது பற்றி நீர்ப்பாசனத்துறை அமைச்சர், அதிகாரிகள், சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து உள்ளேன். காவிரி நீர் மேலாண்மை ஆணையமா அல்லது நீதிமன்றமா எங்கு முறையீடு செய்வது என்று நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் முடிவு எடுப்பார்கள். தமிழக முதல்வர் விஜய் என்னுடன் பேச்சுவார்த்தை நடத்த விருப்பம் தெரிவித்தார். மாநில தலைமை செயலருக்கும் கடிதம் எழுதினார். என்னுடன் தொலைபேசியில் பேசினார். அவருக்கு உரிய மரியாதை கொடுத்து என்னை சந்திக்க வரும்படி கூறினேன். நம் மாநிலத்திற்கு வருவதாக கூறும் விருந்தினர்களை மரியாதையுடன் வரவேற்பது நம் கடமை. அவர் வருகைக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. கர்நாடக காவிரி படுகையில் உள்ள நிலவரத்தை பார்வையிடும்படி விஜயிடம் வேண்டுகோள் வைத்துள்ளேன். ஹெலிகாப்டர் ஏற்பாடு செய்வதாகவும் அவரிடம் கூறினேன். அவருக்கும் உண்மையான சூழ்நிலை தெரிய வேண்டும். அவரது முடிவு என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என சிவக்குமார் கூறினார். ರಾಜ್ಯದ ಕಾವೇರಿ ಜಲಾನಯನ ಪ್ರದೇಶದ ಕೂಡ ನೀವು ನೋಡಿ ಅಂತ ಕೂಡ ಒಂದು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡಿದ್ದೇನೆ. ಅದಕ್ಕೆಲ್ಲ ವೀಕ್ಷಣೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಹೆಲಿಕಾಪ್ಟರ್ ವ್ಯವಸ್ಥೆ ಎಲ್ಲ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಕೂಡ ಹೇಳಿದ್ದೇನೆ. ಅದು ನೋಡೋಣ ಅವರ ತೀರ್ಮಾನಕ್ಕೆ, ಏಕೆಂದರೆ ಅವ್ರಿಗೂ ಫ್ಯಾಕ್ಚುಯಲ್ ಅನುಭವ ಆದಷ್ಟು ಒಳ್ಳೆಯದು. ಸೊ ಆ ದೃಷ್ಟಿಯಿಂದ ಇದೊಂದು ಮಹತ್ವದಂಥ ನಿರ್ಣಯ, ಸೌಹಾರ್ದ ನಿರ್ಣಯ. ಅಭಿಪ್ರಾಯಗಳು, ಅವ್ರ ವಿಚಾರ ಏನಿದೆ ಅಂತ ನನಗಿನ್ನ ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲ. ಸೊ ಅವರ ಅದು ಬರ್ತೀನಿ ಅಂದಾಗ ನಾವು ಒಬ್ಬ ಅತಿಥಿನ ಗೌರವದಿಂದ ಸ್ವೀಕಾರ ಮಾಡಬೇಕಾದ್ದು ನಮ್ಮ ಕರ್ತವ್ಯ. ಸೊ ಆಯ್ತು ಬನ್ನಿ ಅಂತ ಹೇಳ್ತೇನೆ. ಅದಕ್ಕೆ ಸಿದ್ಧತೆ ಕೂಡ ನಾವು ಮಾಡ್ಕೊಳ್ತೇವೆ. இது பற்றி கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி கூறுகையில், காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் உள்ள 4 அணைகளிலும் தற்போது 44 TMC தண்ணீர் மட்டுமே உள்ளது. இதனால் தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பது கஷ்டம். காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய உள்ளோம் என்றார்.